இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. எனக்கு எண்ணெய் கிணறுகள் இல்லை, ஜனாதிபதி அனுர நகைச்சுவை. தீவிரமடையும் மத்திய கிழக்கின் போர் சூழல், களத்தில் வடகொரியா. ஈரானில் கருப்பு மழை, வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்குமாறு அவசர எச்சரிக்கை. இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கை தொழிலாளர்களுக்கு இலங்கை தூதரகம் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. சைபர் தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கான அபாயம் காணப்படுவதால் இலங்கை தொழிலாளர்கள் இது குறித்து அவதானமாக இருக்க வேண்டும் என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். இஸ்ரேல், ஈரான் மற்றும் அமெரிக்க படைகள் தொடர்பு பட்டுள்ள மத்திய கிழக்கு போர் சூழல் 11 நாட்களாக நீடித்து வரும் நிலையில் அது நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவதாக காண முடிகிறது. நேற்று இரவு மாத்திரம் 7 முறை எச்சரிக்கை சங்கிலிகள் ஒலித்தன. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படும் போது இராணுவ மற்றும் தொடர்பாடல் இலக்குகளை குறிவைத்து ஏவுகணைகள் ஏவும் போக்கு காணப்படுகிறது. இது தவிர சமூக வலைத்தளங்கள் அல்லது மின்னஞ்சல்கள் ஊடாக அறிமுகமில்லாத எண்கள் அல்லது கணக்குகளிலிருந்து கிடைக்கப்பெறும் எந்த ஒரு செய்தியையும் அல்லது கோப்பையையும் எக்காரணம் கொண்டும் திறக்க வேண்டாம் என இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் இன்று அறிவித்துள்ளது. ஏனெனில் பல சந்தர்ப்பங்களில் சைபர் தாக்குதல்களை முன்னெடுப்பதற்கான முயற்சிகள் இவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன என அறிவிக்கப்பட்டுள்ளது. தான் ஒரு எண்ணெய் கிணற்றின் உரிமையாளரோ அல்லது ஒரு எண்ணெய் நிறுவனத்தின் பிரதிநிதியோ அல்ல என்றும் விலையை அதிகரிப்பதன் மூலம் தனிப்பட்ட லாபம் அடையும் நோக்கம் தமக்கு இல்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போதைய உலகளாவிய சூழ்நிலைகளுக்கு மத்தியில் எரிசக்தி விநியோகத்தை தடையின்றி முன்னெடுக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவதற்காகவே எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டியிருந்ததே தவிர அரசாங்கமோ அல்லது தானோ லாபம் ஈட்டும் நோக்கத்தில் அல்ல என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிப்பு மற்றும் நிலவும் நிச்சயமற்ற தன்னம்பிக்கைகளுக்கு மத்தியில் இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டியிருந்ததாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் என்ற ரீதியில் இந்த எரிசக்தி விநியோகத்தை தடையின்றி வழங்குவதற்கு எனக்கு பொறுப்பு இருக்கிறது என குறிப்பிட்ட அவர், அடுத்த 2 மாத கால பகுதியில் எரிசக்தி விநியோகத்தை தடையின்றி வழங்க அரசாங்கம் அதிகபட்ச அர்ப்பணிப்புடன் செயல்படும் என குறிப்பிட்டுள்ளார். மார்ச் மாத கால பகுதியில் $70 இருந்த ஒரு பேரல் கச்சா எண்ணெயின் விலை தற்போது $100 வரை அதிகரித்துள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் காரணமாக பொருட்கள் மற்றும் சேவைகள் விநியோக பாதைகளில் தடைகள் ஏற்பட்டுள்ளதுடன் காப்புறுதி கட்டணங்கள் அதிகரிப்பு மற்றும் டெண்டர்கள் ரத்து செய்யப்படுதல் போன்ற காரணங்களால் எண்ணெய் சந்தை கடும் நிச்சயமற்ற நிலைமைக்கு தள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை 2022ஆம் ஆண்டு நிலவிய நெருக்கடியை விட தற்போதைய நிலைமை மாறுபட்டது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, தற்போது இலங்கையில் $7.2 பில்லியன் அந்நிய செலவாணி கையிருப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே எண்ணெய் கொள்வனவு செய்வதற்கு டாலர் இல்லாமை என்ற பிரச்சினை தற்போது எழவில்லை என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான நிலைமைகளை முகாமைத்துவம் செய்ய வேண்டுமாயின் மக்கள் தமது நுகர்வு முறைமைகளில் சில மாற்றங்களை செய்து நிதானத்துடன் செயல்பட வேண்டும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானின் புதிய உச்ச தலைவராக மொஜ்தபா கமனி தெரிவு செய்யப்பட்டமைக்கு வடகொரியா தனது ஆதரவை வெளியிட்டுள்ளது. ஈரான் அமெரிக்கா பதட்ட நிலை அதிகரித்துள்ள இந்த சமயத்தில் இந்த பதிவு வெளியாகியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய ஆரம்பகட்ட தாக்குதல்களில் கொல்லப்பட்ட தனது தந்தையார் அயதுல்லா அலி கமேனிக்கு பிறகு கடந்த திங்கட்கிழமை மொஜ்தபா கமனி புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ஈரானிய மக்களின் இந்த தெரிவை வடகொரியா ஆதரிப்பதாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. ஈரானில் கருப்பு மழை பெய்துள்ளமையினால் பொதுமக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்று வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்கும்படியும் உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து வான்வழியாக தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் ஈரானில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களால் கரும்புகை வான் வரை பரவி வருகின்றது. இந்த நிலையில் கரும்புகையும் அமில மழையும் சேர்ந்து பெய்வதனால் சுவாச கோளாறுகள் பல பாதிப்புகள் ஏற்பட கூடும் என அந்நாட்டில் செயல்பட்டு வரும் உலக சுகாதார அமைப்பு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே பொதுமக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்று வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.